Hi friends, welcome to Sudha's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த சம்மர்ல நிறைய பேருக்கு வந்து என்னதான் நம்ம ரெடி ஆயிட்டு போனாலும் ரொம்ப ஸ்வெட் ஆயிடுது, என் ஸ்கின் ரொம்ப ஆயிலி என்ன வடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட காமன் கம்ப்ளைண்டா இருக்கு இல்லையா? சோ இதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்னா வீட்லயே இயற்கையான முறையில இதை வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். சோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா பாரம்பரியமான முல்தானி மெட்டி தான். சோ முல்தானி மெட்டினா என்ன நம்ம சேனல் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், ஒரு களிமண் தான். சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, இந்த ஏரிக்கரை எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த ஆறு ஏரிக்கரை அந்த இடத்துல சில மண் இருக்கும். சோ அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாவும் இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு அதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி மண்ணை வந்து அவங்க உடம்புல எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க பூசிட்டு வெயில்ல வந்து கொஞ்ச நேரம் காய்வாங்க. சோ என்ன ஆகும், இது உடம்புல இருக்க அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கட்டும், தோல்ல ஏற்படக்கூடிய நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு நேச்சுரலான ரெமெடியாவும் இருந்தது. நேச்சுரல் ரெமெடி அந்த காலத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வந்து வந்ததில்ல. அட் த சேம் டைம் அவங்க யூஸ் பண்ணும்போது இது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைச்சது. இது இல்லாம இதோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலைன்றதுனால எல்லாருமே இதை வந்து வாங்கி அஃபோர்ட் பண்ணி யூஸ் பண்ற அளவுக்கு தான் வந்து இருக்கும். இததான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இயற்கை அங்காடிகள் அதெல்லாம் வந்து அந்த பொடிகள் எல்லாமே விற்பாங்க. சில ஃபவுண்டேஷன் சோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் குளியல், வாழை இலை குளியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட நிறைய வீடியோஸ்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம், இயற்கை ரெமெடி தானே, இது வந்து ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் தானேன்னு சொல்லிட்டு நம்ம தப்பான வழியில இல்ல எவ்ரிடே அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் அது மூலமா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பட்டை இருக்கு இல்லையா, பட்டையை வந்து நம்ம அளவா கரெக்டான அமௌண்ட்ல எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த போர்ஸ் இஷ்யூ எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பிக்மெண்டேஷன் இருந்தாலோ இல்ல ஸ்கின் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, அந்த இடம் மட்டும் ரொம்ப தழும்புகள்லாம் வந்து திக்கா இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல பட்டை பேஸ்ட் நம்ம சில இன்கிரியன்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அளவுக்கு அதிகமா பட்டையை நீங்க அரைச்சு அது முகத்துக்கு ஃபுல்லாவுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது முகமெல்லாம் எரிஞ்சு ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் வந்துடும். அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அளவுக்கு எடுத்து அது அரிசி மாவோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது அதுவுமே ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி விட்டுரும். சோ இந்த மாதிரி அது இயற்கை ரெமெடியா இருந்தாலும் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் டைரக்டா ஸ்கின்ல அப்ளை பண்றதோ இல்ல தப்பான முறையில யூஸ் பண்றதோ சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்துரும். சோ கரெக்டான வேலை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து முல்தானி மெட்டியை ஒரு 6 to 7 வகையில நம்ம வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், தலைமுடியில இருந்து ஸ்கின்ல இருந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே இந்த ரெமெடி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலி ஸ்கின், அதாவது எப்பவுமே என் முகம் வந்து தூங்கி எழுந்திரிச்சோட ரொம்ப அதிகப்படியான எண்ணெயா இருக்கு, நான் அதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுறேன் இல்ல குளிச்சிடுறேன், அதுக்கப்புறமும் முகம் வந்து ரொம்ப எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கு, நான் ரெடி ஆகி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போதும் அவ்வளவுதான் எல்லா மேக்கப்பும் கலைஞ்சிடுது, ரொம்ப எண்ணெய் வடிதா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். சோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க முல்தானி மெட்டியை டைரக்டா நீங்க யூஸ் பண்ணாம அதோட ரோஸ் வாட்டரை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது தேவையான அளவுக்கு அதுல மிக்ஸ் பண்றதுக்கு தண்ணிக்கு பதில் ரோஸ் வாட்டர் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் அண்ட் நெக்க நல்லா சோப்பு போட்டோ இல்ல நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சோ நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் அண்ட் நெக்ல நல்லா பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 minutes ஜென்டலா கையிலேயே சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணுங்க. சோ 20 minutes ரெஸ்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வாங்க. இதை எத்தனை வாட்டி பண்ணலாம் வீக்லின்னு பாத்தீங்கன்னா 2 times a week நீங்க பண்ணலாம். சோ இதுவே போதும், எக்ஸசிவான ஆயில நம்ம ஃபேஸ்ல இருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருக்கு ஸ்கின், எனக்கு எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே வெடிச்சு போகுது, கை கால் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சோ அதுவும் இல்லாம டேனும் ஆகுது, ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டாலும் ஸ்கின் ரொம்ப இழுக்கிற மாதிரி ரொம்ப டைட் ஆகுது, எனக்கு அது செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க முல்தானி மெட்டி யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனும் 1.5 ஸ்பூனும், ஆயிலி ஸ்கின்னுக்கும் அப்படிதான், 1 ஸ்பூனும் 1.5 ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல வந்து நம்ம ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணும். சோ ட்ரை ஸ்கின்னா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா ஹனியோட இதை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹனி வந்து ஒரு ஸ்பூனும் 1.5 ஸ்பூனும் போட்டுட்டு அதுக்கு மிச்சம் தேவையான அளவுக்கு நீங்க நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி 2 minutes மசாஜ் பண்ணிட்டு சர்க்குலர் மோஷன்ல கை வச்சு மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 minutes ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். இதையும் வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிம்பிள் அண்ட் ஆக்னி ப்ரூவன் ஸ்கின் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமா பிம்பிள், எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பிம்பிள் வந்துடும், இல்ல சும்மாவே இருந்தா கூட எனக்கு ஃபுட்னால ஃபேஸ்ல எல்லாம் பிம்பிள் வருது இல்ல ஹார்மோனல் பிம்பிள் வருது, ஆக்னி இஷ்யூஸா இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த ரெமெடி யூஸ் பண்ணி பாருங்க. 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி, 1 ஸ்பூன் நீம் பவுடர், 1 ஸ்பூன் சந்தன பவுடர். இந்த பேக்க ஃபேஸ் அண்ட் நெக்க நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணி ஒரு 20 minutes லீவ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. இதுல மசாஜ் பண்ண வேண்டாம். ஏன் இதுல மசாஜ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஆக்டிவா இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது ஓப்பன் ஆகி மத்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அப்படியே அது மேல அப்சர்வ் பண்ணி அது உறிஞ்சும் போது ஸ்கின்னுக்கு ஆன்டி பாக்டீரியலாவும் ஒர்க் ஆகும், அட் தி சேம் டைம் ஆக்னி பிம்பிளும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். சோ இந்த ரெமெடியும் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபுல் பாடியுமே டல்லா இருக்கு, வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, சோ இது மூலமா நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து நல்ல டேன் ஆயிடுச்சு, கருத்து போயிடுச்சு, இந்த சீசன்ல இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டல் ஸ்கின் ரிமூவ் பண்ணவும் இதுல வந்து சூப்பரா யூஸ் பண்ணலாம். சோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முகத்துக்கு கழுத்துக்குன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்ல ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன்
அளவுக்கு எடுத்துக்கோங்க முல்தானி மெட்டி. தென் இது கூட வந்து நல்லா புளிச்ச தயிரோ இல்ல கெட்டியான தயிரோ நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது மஞ்சள். சோ மஞ்சள் பொடியும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்மளோட ஃபுல் பாடியிலுமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். சர்க்குலர் மோஷன்ல இப்ப கையிலனா நல்லா இப்படி மசாஜ் பண்ணணும், முகத்துல கழுத்துல எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி மசாஜ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணு நம்ம குளிச்சிடலாம். இல்ல ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து டல் ஸ்கினை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ரெமெடியுமே வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து கண்ணை சுத்தி ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்கு, கருவளையம் இருக்கு, எனக்கு நைட்ல ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்க பழக்கம் இருக்கு, இல்ல புக்ஸ் படிப்பேன், போன் பார்ப்பேன், அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை சுத்தி டார்க் சர்க்கிள் வரும். சோ இதுக்கு நம்ம நல்லா ஹைட்ரேட் பண்றதை தாண்டி என்ன ரெமெடி யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இதுக்கும் முல்தானி மெட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். சோ முல்தானி மெட்டி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு குக்கும்பர் ஜூஸ், அதாவது வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதோட ஜூஸை மட்டும் லைட்டா நீங்க வந்து அரிஞ்சிட்டு ஸ்குவீஸ் பண்ணீங்கனாலே வரும். இல்ல மிக்சியில போட்டு அரைச்சு அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து அதை நீங்க மிக்ஸ் பண்ணி கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிடுங்க. இது அப்ளை பண்ணும்போது நீங்க மசாஜ் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு ஹீலிங்கா இருக்கும். நம்மளோட கண்ணை சுத்தி அப்ளை பண்றதுனால மைண்டுக்குமே நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கும். சோ இந்த ரெமெடியை நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதிரி அல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து ஃபீல் பண்றீங்க, நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா இது வந்து உங்களோட ஹெட்டேக்குக்கா இருக்கட்டும், பாடியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், மைண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெறும் முல்தானி மெட்டியை நார்மல் பிளைன் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட நெத்தியில மட்டும் ஒரு அந்த காலத்துல 10 போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி நெத்தியில மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்குமே நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியுமே ஒரு வாட்டி நீங்க வந்து பண்ணும்போது நல்ல ஹெட்டேக்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். இது இல்லாம நம்மளோட பாடியில இருக்க, மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்மே பறந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரப்பா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முல்தானி மெட்டி ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ ஃபுல் பாடிக்குமே ஏதாவது நல்ல ஒரு ஸ்க்ரப்பா நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். சோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட் மீல் பவுடர், அதாவது ஓட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதை மிக்ஸில லைட்டா பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிங்கன்னா அது நல்லா பவுடர் ஆயிடும். ஆனா அட் த சேம் டைம் அது தொட்டு பார்த்தா ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஃபீல் ஆகும். ஓட் மீல் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீம் லீஃப் பவுடர், அதாவது வேப்ப இலையோட பொடி, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், இதை ஆட் பண்ணி நார்மல் தண்ணியோட இதை மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடிக்குமே நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு எல்லாத்துலயுமே நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கை, கால், எல்லா கழுத்து எல்லா இடத்துக்குமே நல்லா தேய்ச்சி நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா ஃபுல் பாடிக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஸ்க்ரப்பா வந்து ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் பாடியில இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே நல்லா சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஒரு பிரைட்டா வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையுமே நம்ம வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து பண்ணாலே போதும், நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துரும். சோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஹேர்ல, அதாவது முடியில டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, சோ அவங்க இந்த ரெமெடி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நாளைக்கு காலையில பண்றோம்னா இன்னைக்கு நைட்டே வந்து ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன பண்ணணும்னா, வெந்தயத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நீங்க மார்னிங் என்ன பண்ணீங்க, அந்த வெந்தயத்தை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு பேஸ்டா பண்ணிட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் மட்டும் நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தா போதும். டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் தாராளமா வந்து சரியாயிடும். சோ இதை வந்து நீங்க வீக்லி 2 டைம்ஸ் பண்ணலாம். இப்படிப்பட்ட முல்தானி மெட்டி நம்ம யூஸ் பண்றோம்னு ஆயிடுச்சு. சோ அதாவது நல்ல ஒரு பிராண்டா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பிராண்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. சோ நான் வந்து ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு பிராண்டா நம்ம சேனல்ல நிறையவே வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா இது வந்து சர்டிஃபைட், எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது, அண்ட் இதுல எந்த கலரும் இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமா எதுவுமே வந்து சேர்க்க மாட்டாங்க. சோ கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றதுக்கு சேஃபான ஒண்ணு, 100% நேச்சுரல். நம்மளுக்கு 3 திங்ஸ் ஃப்ரீயாவும் கிடைக்குது, ரோஸ் வாட்டர், பிரஷ் அண்ட் ஸ்கூப் தான். சோ நேச்சுரலோட முல்தானி மெட்டியை தான் நான் வந்து இப்ப யூஸ் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஸ்கின் நார்மல் ஸ்கின் அப்படின்றதுனால நான் நார்மலா முல்தானி மெட்டி பிளஸ் நார்மல் வாட்டரே வந்து யூஸ் பண்ண போறேன். சோ இப்ப நேச்சுரலோட முல்தானி மெட்டி பவுடர் 1 ஸ்கூப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து பிளைன் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிளைன் வாட்டர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ
இப்ப ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க முல்தானி மெட்டி பேஸ்ட ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கையிலேயே நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம மசாஜ் தான் பண்ண போறோம். சோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த முல்தானி மெட்டியை நம்ம கண்ணை சுத்தி கூட யூஸ் பண்ணா எந்த சைடு எஃபெக்டும் வராது. கண்டிப்பா உங்களோட கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. நான் இப்ப வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட நெக்குக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்க மறந்துடாதீங்க. சோ எப்பவுமே வந்து ஃபேஸுக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணணும்னா நெக்குக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட கைகளுக்கும் அதை வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து நல்ல ஆன்டி டேனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இதுல இருக்கிறதுனால கைக்கும் ரொம்ப நல்லது. பைக் ஓட்டும் போதோ இல்ல வந்து வெயில் படும்போது ஈஸியா இந்த ஏரியா கருத்துரும். சமைக்கும் போதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஹீட்னால கருத்துரும் நிறைய பேருக்கு. சோ அதனால 2 கைக்குமே இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 2 to 5 minutes வரைக்கும் நம்ம வந்து மசாஜ் பண்ணலாம். சோ முல்தானி மெட்டி நம்ம யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகுற ஃபீல் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான மண் தான். சோ அதனால நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்றதுக்கும் அவ்வளவு பிளசண்டா ஃபீல் ஆகும். சோ இப்போ வந்து ஃபேஸை நம்ம சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்றோம். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஏன்னா இது வந்து காஞ்சிரும். முகத்துல ரெண்டுத்துக்குமே நான் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம். நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நேச்சுரலா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காத ஒரு ரெமெடியில இதுவும் ஒண்ணு. கண்டிப்பா வந்து இப்ப வீடியோல பார்த்த இந்த வேலை யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்கின் இன்ஸ்டன்டா நல்ல பிரைட்டா வந்து இருக்கிறது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். கை காலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி பிரைட்டா வந்து மாறிடும். கையும் நல்லா சாஃப்டா இருக்கு. ஏன்னா நம்ம அதை மசாஜ் பண்றோம் இல்லையா. சோ கையில இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முகத்துக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட கண்ணை சுத்தி இருக்க டார்க் சர்க்கிளும் சரியாகி பிரைட்டான ஒரு காம்ப்ளெக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும். இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப கூலிங்கா சில்லுன்னு ரிலாக்ஸிங்கா இருக்கும். சோ நேச்சுரலோட முல்தானி மெட்டி பவுடர் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. I'll see you in the next video. Bye bye.